வணக்கம் மக்களே, சற்று முன்னர் கேட்கப்பட்ட தகவல் சொல்லியாகுள்ளதாம். செங்கோட்டையை மட்டுமல்ல, பாஜகவின் முக்கிய தலைவர்களெல்லாம் தட்டி தூக்கிய விஜயா துள்ளி குதிக்கும் தாவேக்காவின் ரசிகர்களா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தான் தற்போதைய சூழலில் அரசியலிலே பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாற்றமே இருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாம். அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலுமே இருந்து நிர்வாகிகளை இழுக்கும் பணியில் தொடங்கியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே கட்சியில் 50 ஆண்டு காலமாக பதவி வகித்தவர் தான் இந்த செங்கோட்டையன். அதாவது அவரே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அடுத்த கட்டமாகத்தான் அவர் பாஜகவா இல்ல திமுகவா எந்த கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் இணைவார் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டதா. அந்த நிலையில் தான் நேற்று அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டது அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமன்றி மக்கள் யாருமே எதிர்பார்க்காத வகைதான் நடிகர் விஜயன் தாவேக்காவில் இணைய இருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு திரும்ப பார்க்கக்கூடிய விஷயமாக இதை பார்க்கப்படுகிறதா. செங்கோட்டையனை தட்டி தூக்கிய விஜய் அதாவது நேற்று காலையே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அதாவது மாலை தாவேக்கா தலைவர் விஜயை சந்தித்து அவரது கூட்டணி குறித்து இணைப்பான விஷயங்கள் எல்லாம் நேரில் பேசியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்து தான் நேற்று காலை அதிகாலை 11 மணி அளவில் தாவேக்காவில் தன்னை செங்கோட்டையன் இணைத்துக் கொண்டது அரசியலில் பெரிய வியூகமெல்லாம் வகுத்திருக்கிறதா. வகையில்தான் அது மட்டுமின்றி அவருக்கு புதிய பதவியெல்லாம் வழங்கப்பட்டதாகவும் ஆலோசிக்கப்பட்டதாம். இதனையடுத்துதான் இன்று காலை பணிகள் நடைபெற்ற விழாவில் தாவேக்கா தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன். அப்போதே மூத்த நிர்வாகி செங்கோட்டையனுக்கு அமைப்பு பதவி பொதுச்சாளர் பதவி வழங்கப்பட்டதாம் என தகவல் வெளியாகியுள்ளது. போலவே அவர் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் ஆதரவு நிர்வாகிகளும் தாவேக்காவும் இணைந்துள்ள செய்தி அரசியலிலே மிக மகிழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறதா. அடுத்துதான் ஈரோடு மாவட்டத்திலிருந்து முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் அதிமுகவின் மாஜி நிர்வாகிகளாம் பானையில் உள்ள தாவேக்கா அலுவலகத்திற்கு வந்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக அதிக ஆண்டு இருந்தவர் சாமிநாதன் கூட தாவேக்காவில் இன்று இணைய உள்ளாராம். புதுச்சேரி நியமனமாம் எம்எல்ஏவும் இருந்து வந்த சாமிநாதன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பாஜகவிலிருந்து விலகி தனி அமைப்பை உருவாக்கி வரும் தேர்தலில் கண்டிப்பாக அவர் தனித்து போட்டியிட திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வந்தார். அவரும் கூட விஜயின் தாவேக்காவில் இன்று இணைகிறார். அதாவது காரைக்காலைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ அசனாவும் இன்று தாவேக்காவில் இணைய உள்ளாராம். அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்ட செய்தி அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது விஜயின் கூட்டணியும் என்பது திட்டத்திட்ட உறுதியான நிலையில்தான் இவர் அனைத்து கட்சிகளிலிருந்து தங்கள் கட்சியில் இணைய அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அடுத்து யார் இவரது தாவேக்காவில் இணைய போகிறார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.